குரல் நடுநிலை மாலை நாளிதழ் உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். அரசியல், ஆன்மீகம், அறிவியல், கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், சினிமா, விளையாட்டு உள்ளிட்ட உலக செய்திகளை ஒருங்கிணைந்து தரும் ஒரே மாலை நடுநிலை நாளிதழ் மக்கள் குரல். விலை ரூபாய் 3 மட்டுமே. உங்கள் செய்தி விளம்பரங்களை தந்து நீங்கள் பயன்பெறுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மக்கள் குரல்.net இணையதளத்தில் இணைந்திருங்கள். உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். மக்கள் குரல். ராம்தாஸ் அத்வாலே, மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலேயுடைய ஆணைக்கு இணங்க தமிழகத்திலே நடந்ததான அந்த தீண்டாமையுடைய அகோரம், அதாவது எல்லாராலும் போற்றக்கூடிய, முதல்வராலும் போற்றி அமரக்கூடிய ஒரு சபாநாயகரை களங்கப்படுத்திய திமுகவுடைய செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோரை கைது செய்ய சொல்லி இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த தலித்து சமூகம் ஓரணியிலே திரண்டிருக்கிறோம். அண்ணன் சாத்தையார் அவர்கள் முழு ஆதரவு கொடுத்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஜெகன்மூர்த்தி அவர்கள் வருகிறார்கள். மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோரை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டும். கைது செய்யப்படவில்லை என்றால் பாராளுமன்றத்திலும் முன்பாகவும் எங்களுடைய போராட்டம் தொடங்கும். தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த போராட்டங்கள் அடுத்த கட்டத்தை நகழுவோம். ஏனென்றால் தமிழக முதல்வரும் காவல்துறை ஆணையருக்கும் நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம் கைது செய்து. இதுவரை நடவடிக்கை இல்லை. ஒரு நாள் அடையாள போரை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். இந்திய குடியரசுக் கட்சியினுடைய மாநில தலைவர், செயல் தலைவர், தலைமை நிலைய செயலாளர், செயலாளர், மாநில நிர்வாகிகள் கலந்திருக்கிறோம். இப்பொழுது இந்த மாநில நிர்வாகிகள் எல்லா மாவட்டத்திலும் கடந்து போய் போராட்டத்தை தீவிரப்படுத்த சாத்தையார் அவர்கள் முழு ஆதரவோடு எங்களுடைய இந்த ஏனென்றால் அவர்கள் இந்த குடியரசுக் கட்சியினுடைய வழித்தோன்றல், அதனால் அந்த உணர்வு உள்ளத்தோடு இன்றைக்கு ஆதரவு நிலையை எடுத்து இந்த இடத்தில் ராம்தாஸ் அத்வாலே மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய அவர்களது தலைமையிலான இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் அதன் மாநில தலைவர் அருமை அண்ணன் சூசை அவர்கள் தலைமையில் இன்றைய அறப்போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு சட்டசபையில் என்ன நடந்தது என்பதை எல்லோரும் பார்த்தோம். ஒரு சபாநாயகரை சட்டையை பிடித்து கிழித்து தரக்குறைவாக நடந்து கொண்டு இவ்வளவு சூழ்நிலையும் நடந்திருக்கும் என்றால் நடந்திருக்கிறது என்றால் அதற்கு முழு காரணம் தனபால் அவர்கள் சபாநாயகராக இருந்தாலும், மிகப்பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும், அவர் ஒரு தலித் என்பதால் சர்வசாதாரணமாக நடைபெற்றது. இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தலித் சமுதாய மக்கள் அனைவரும் மனதில், அதாவது தனபால் எங்களுக்கு நன்மை செஞ்சாரோ தீமை செஞ்சாரோ அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர், தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர், அவர் பாதிக்கப்படும் போது இந்த சமுதாயத்துக்காக நாங்கள் குரல் கொடுத்தான் ஆக வேண்டும். எங்களுடைய மக்கள் தேசம் கட்சி நாங்கள் அதை முடிவெடுத்து தான் இந்த ஆதரவுக்கு வந்திருக்கின்றோம். காரணம், என்னுடைய தந்தை டாக்டர் அம்பேத்கரால் உருவாக்கிய இந்திய குடியரசுக் கட்சியில் இருந்தவர். எங்களுக்கு தாய் வீடு இந்திய குடியரசுக் கட்சி. நான் வச்சிருக்கோம் மக்கள் தேசம் கட்சி மற்றும் பறையர் பேரவை, எங்களுக்கு தாய் வீடு இந்திய குடியரசுக் கட்சி. அந்த தாய் வீட்டுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்து வருகை தந்திருக்கின்றோம். ஆகையால் உடனடியாக இது என்ன நடந்தது அதை அப்படியே நடைமுறைப்படுத்த வேண்டும், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் அருமை அண்ணன் மாநில தலைவர் அண்ணன் சூசை அவர்கள் தலைமையில் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு, இந்த உண்ணாவிரத அறப்போராட்டத்திற்கு மக்கள் தேசம் கட்சி மற்றும் பறையர் பேர சார்பில் நான் முழு ஆதரவு நாங்கள் கொடுத்து இதில் கலந்து கொண்டிருக்கின்றோம். உடனடியாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்க. ஆர்டிகல் 68 ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த யாரா இருந்தாலும் அவர்களுக்கு அரசியல் வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும். எனவே தயவு செய்து இன்றைக்கு நடக்கின்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு இங்கே நம்மளுக்கு ஆதரவு தெரிவித்து ஜெகன்மூர்த்தியார் சார்பாக வருகை தந்தார்கள். அவர்களை மனதாக பாராட்டுகின்றேன். அவர் மாத்திரம் வந்து
இந்த நிகழ்ச்சி, இந்த உண்ணாவிரம் நடைபெறும். கண்டிப்பாக இந்த இருக்கின்ற உணவுத்துறை எங்களுடைய உணர்வுகளை, எங்களுடைய இந்திய குடியரசு உணவுகளை, சாத்தியா அவர்களுடைய உணர்வுகளை, பூவை மூர்த்தி அவருடைய உணர்வுகளை ஏற்று தயவு செய்து போற்றக்கூடிய ஒரு இடத்துல இருக்கின்ற, அதாவது சட்டமன்றத்திலே எல்லாராலும் முதல்வராலும் போற்றக்கூடியவர் அதனுடைய சபையினுடைய நாயகர், அதாவது சபாநாயகர் தனபால் அவர்கள் தலித் என்கிற ஒரே காரணத்தினாலே எட்டி சட்டையை பிடித்து கிழித்து அவமானப்படுத்தி அந்த நாற்காலியை தள்ளிவிட்டு குரங்கு போல அதில் உட்கார்ந்து ஆட்டம் எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை தமிழக முதல்வருக்கும் மாநகர காவல்துறையினருக்கும் கொடுக்கப்பட்டது. அவர்கள் இன்று வரை கைது செய்யப்படவில்லை. அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்து அடையாள உண்ணாவிரதத்தை வைத்திருக்கிறோம். அண்ணா அறிவாலயத்திலே கைது செய்து தேனாம்பேட்டை காவல் நிலையத்திலே ஒப்படைப்போம். குடியரசுக் கட்சியினுடைய தீர்மானம் இந்த உண்ணாவிரத போராட்டத்தினுடைய தீர்மானமாக நிறைவேற்ற சட்டமன்ற மரபை அவமதித்து சபாநாயகரை தாக்கிய எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்டோரை கைது செய். இறையாண்மையை பாதுகாப்பதற்கு இறையாண்மையை அவமதித்தவர்களை கைது செய். ஜாதி வன்கொடுமையோடு ஆணவத்தோடு நாங்கள் பிடித்து காவல்துறையிலே ஒப்படைப்போம். அதற்கு காலக்கெடு 20/3/2017. கைது செய் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோரை அரசியல், சினிமா, வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட மெகா டிஜிட்டல் பிளெக்ஸ் திருமண விளம்பரம், ஓடிங் போர்டுகள், உடனடி பேனர்கள் செய்திட மெகா டிஜிட்டல் பிளெக்ஸ் மெகா டிஜிட்டல் பிளெக்ஸ் அண்ட் பேனர், மவுண்டோ, அடையார், கோயம்பேடு மற்றும் திருவொற்றியூர். போன் 9440074666.